நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது பீட்ரூட் ஈரல் பொரியல். ஓகே. பீட்ரூட் ஈரல் பொரியல் வந்து நார்மலா எப்படி நம்ம பீட்ரூட் பொரியல் பண்றோமோ அதே மாதிரி தான். அது கூட ஈரல் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்து நம்ம ஒரு பொரியல் மாதிரி பண்ண போறோம். ஸ்லோ குக்கிங் ஆக போகுது. சைட் பை சைட் அதுக்கப்புறம் ஒரு எம்டி நம்ம பிரியாணி பண்ண பார்த்து எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சோ அந்த மாதிரி எம்டி மட்டன் குழம்பு ஒன்று வைக்க போறோம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து குண்டு மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணிருந்தோம்ல, கியூப்ஸ் பண்ணிருந்த பீட்ரூட், கொஞ்சமா பெருங்காயம், உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், 2 பீஸ் கிரீன் சில்லியை இதுல ஆட் பண்றோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இதில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே வந்து நம்ம குக்கரில் வந்து ஈரில் குக் பண்ண பார்த்து மட்டனையும் நான் இங்கே வேக வச்சு வச்சுருக்கேன். இது என்னென்னா வந்து அந்த கடையில் விற்கவே முடியாத எலும்புகள், சில பல கொழுப்புகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் இதில் இருக்குது. இதில் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். மட்டனை போட்டு அதுவும் நல்லா இதில் குக் ஆகிட்டு இருக்கு பார்த்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், ஹோல் கரம் மசாலா, கொஞ்சமாக டர்மரிக். ஓகே. ஸோ இதுக்கு தேவையான மல்லி தழையை போட போகிறோம். கொஞ்சம் ஜென்ரஸ் அமௌண்ட்டாகவே போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொரியலுக்கு தேவையானதை மேலோட்டமாக எடுத்துருவோம். அரவை வந்து என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், சோம்பு, கசகசா, இது 3 தான். ஸோ ஒரு எம்டி மட்டன் குழம்பு, பீட்ரூட் ஈரல் பொரியல்.